டீம் இந்தியா லாஸ் ஆனதுக்கான ரீசன் ஸ்கையோட கேப்டன்சி. அக்ஷர் பட்டேல் ஏன் ட்ராப் பண்ணாங்க? இந்த டைமில் நம்ம யார் யாரை மிஸ் பண்ணுறோம்? டீம் இந்தியா வந்து செமிஃபைனல் போகுமா போகாதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனல் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டீம் இந்தியாவோட ஓப்பனிங் வந்து சுத்தமாக சரி கிடையாது. அபிஷேக் சர்மா 3 டக் அவுட் ஆகிறாரு சொல்லி ரன்னரை பண்ணார். ஆனால் அந்த டைம் வந்து இஷான் கிஷன் டக் அவுட் ஆகிறாரு. சரி, ஒன் டவுன்லையாச்சு திலக் வர்மா நல்லா ப்ளே பண்ணி காப்பாற்றுறோம் பார்த்தா அவர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டு வந்து போயிடுறாரு. ஸ்கை வந்து என்ன காம்படிஷன் கொடுத்தாருனா, இல்லை அவர் நாங்கள் மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் வந்து சுத்தமாக யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப ரொம்ப கேவலமாக தோக்குறாங்க. இந்த பிளேஸில் தான் நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் மிஸ் பண்ணுறோம். ஃபார்மில் இல்லைனா கூட சடனாக ஐசிசி ஈவெண்ட் வந்து ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துடுவார். ரன் சேஸில் வந்து விராட் கோலி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரன் சேஸ்னு என்னன்னே தெரியல. ஆனால் ரன்னிங் சேஸ் வந்தால் மட்டும் கோலி வேறு லெவலு. நம்ம ஃபினிஷிங் அண்ட் ரன் ரேட்காக வந்து டோனி மிஸ் பண்ணுவோம். ஏன்னா மேட்ச் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் டோனி வந்து ரன் ரேட்காக ஆடுவார். ஆனால் ஹர்திக் பாண்டியா நம்ம ஃபினிஷர் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு சில மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் ஃபினிஷ் பண்ணுறதே கிடையாது. ரன் ரேட்டுக்காகவும் ஆடுறது கிடையாது. நான் வருவேன் 7வது வருஷத்துக்கு ஆடிட்டு போவேன். இந்த மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா பண்ணுறாரு. இவங்க 3 பேர் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போது. இப்போ டீம் இந்தியா வந்து செமிஃபைனல் போகுமான்றதுல வந்து பெரிய சிக்கலாயிடுச்சு. ஒன்று வந்து வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிற 2 மேட்ச் தோக்கணும். அப்படி இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா மீதி இருக்கிற 2 மேட்ச் தோக்கணும். அப்படி இல்லையா இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நிறைய ரன் அடித்து அதிக ரன் ரேட்டில் வந்து 2 மேட்சுமே ஜெயிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து செமிஃபைனல் போக முடியும். இல்லை அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட வேண்டியது தான். மீதி இருக்கிற 2 மேட்ச்சுக்கு வந்து பிளேயிங் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிச்சுட்டு செமிஃபைனல் போக முடியும். அதுவும் 40% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற மீதி 2 டீம் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்து மட்டும்தான் நம்மளால் செமிஃபைனல் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.